உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மணத்தக்காளி சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். முதல்ல கீரையை நல்லா ஆய்ந்து எடுத்துக்கலாங்க. மணத்தக்காளி ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கீரைங்க. வயிற்று புண்ணுக்கு, வாயில் ஏற்படும் புண்ணுக்கு இந்த கீரையை சாப்பிட்டோம்னா இது சரியாகுங்க. முதல்ல நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்து கழுவி நம்ம வேக வச்சுக்கலாங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கீரையை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. வெந்த பருப்பை நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு நல்லா பொரியிடுங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போடலாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. வதங்கின வெங்காயத்தை கூட நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ சாம்பார் கொதிச்சுட்டுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாங்க. இதோட கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. கலந்து விட்ட உடனே நல்லா கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம மிளகு, சோம்பு பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நான் சிம்பிளான மணத்தக்காளி சாம்பார் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.